கனா கண்டேனடி அப்படின்ற சீரியல் இப்போ விஜய் டிவியில் லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த சீரியலில் வில்லனாக வராரு ஓல்டு ஆக்டர் ஹீரோவான விக்னேஷ் அவர்கள். ஏன் நான் ஹீரோ அப்படின்னு சொன்னேன்றதை தொடர்ந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இவர் ஹீரோவாக மட்டும் இல்லாமல், அதாவது ஒரு ஆக்டராக மட்டும் இல்லாமல், ஒரு பிஸ்னஸ் மேன், ப்ரொடியூசர், இப்படி பல முகங்கள் இவருக்கு இருக்குது. இதெல்லாம் தாண்டி இப்போ இவர் என்ன பண்ணுறாரு, இவருடைய ரீஎன்ட்ரி, இவருடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட அந்த வழி, இது எல்லாத்தையும் தொடர்ந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சினி சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. விக்னேஷ் அவர்கள் என்னதான் 90s ஹீரோவாக இருந்தாலும் பல பேருடைய மனசுலையும் நீங்காத ஒரு ஹீரோவாக தான் இருக்கார். பல பேருக்கும் இப்போ வரைக்கும் இவருடைய படத்திலிருந்து வர பாடல்கள் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கும். அந்த வரிசையில் உங்களுக்கு எந்த பாடல் ரொம்ப பிடிக்குமோ அதை கமெண்ட் பாக்ஸில் ரெட் ஆர்டினோட கமெண்ட் பண்ணுங்கள். அதாவது ஃபஸ்ட்டு படமே ஹிட் படம் தாங்க. எடுத்ததும் இவருக்கு அதாவது 100க்கு 100 தான் அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஒரே மூவியில் 2 வயசு வித்தியாசத்தை இவர் ரொம்ப அற்புதமாக காட்டியிருப்பார். அதெல்லாம் சாத்தியமாகுமா அப்படின்றது அந்த காலகட்டத்தில் மிகப்பெரிய கேள்வியாக இருந்த நிலையில் அதை சாத்தியப்படுத்தி காட்டினவர் தான். ஸோ சின்னத்தாயி அப்படின்ற படத்தில் ரொம்ப அற்புதமான நடிப்பு மூலயமா 1992 ஒரு ஹீரோவாக அறிமுகமான இவர் 13 வயசு பையனாகவும் 18 வயசு பையனாகவும் நடிச்சிருக்காரு. ஆனால் இவருடைய ஒரிஜினல் ஏஜ் அப்போ 17 வயசு தானா. ஸோ இந்த படத்தில் நான் ஏரிக்கரை மேலே இருந்து இந்த ஒரு பாடல் ரொம்ப ரொம்ப ஹிட்டுங்க. இப்போ ரீசண்டாக கூட சூப்பர் சிங்கரில் சரண் இந்த பாடலை பாடி அசத்திட்டார். இந்த ஒரு படம் மட்டும் இல்லாமல் தொடர்ந்து இவருக்கு வெற்றி படங்கள் தான். குறிப்பாக கிழக்கு சீமையிலே அப்படின்ற படம் இவருக்கு மிகப்பெரிய ஹிட். அதில் இவர் ஒரு பாடல் இப்பயும் ரொம்ப ரொம்ப ட்ரெண்டுனா அது தாமரை பூவுக்கும் தண்ணிக்கும் என்னைக்கும் சண்டையை வந்ததில்லை. இந்த பாடலை பல பேரும் இப்போ நிறைய பேருடைய ஹிட்டான லிஸ்ட்டில் வச்சுருப்பீங்க. ஸோ இதை தொடர்ந்து முத்து குளிக்கவா, பசும்பொன், உழவன், பொங்கலோ பொங்கல், இது போல் பல படங்கள் வெற்றி படங்களை கொடுத்த இவர் தமிழ், மலையாளம், கன்னடம், இது போல் பல மொழிகள்லையும் 40க்கும் மேற்பட்ட படங்களில் இவர் நடிச்சிருக்காரு. இவர் மிஸ் பண்ண படம் அப்படின்னா அது சேது படம். என்னதான் விக்ரம் அவர்கள் சேது படத்தில் சேது விக்ரமா இப்போ வரைக்கும் எல்லார் மனசுலையும் நீங்காத இடம் பிடிச்சாலும் இந்த படத்தை இவர் நடிச்சிருந்தாலும் எப்படி இருந்திருக்கும், கண்டிப்பாக நல்லா தான் இருந்திருக்கும். ஏன்னா நம்ம அவரை பார்க்குறதுக்கு முன்னாடி இவரை பார்த்துருந்தா கண்டிப்பாக நல்லா தான் இருந்திருக்கும். அதை தொடர்ந்து பிரசாந்த் அவர்களுடைய இன்ட்ரெஸ்டிங்கான மூவியில் ஒரு படம் தான் வண்ண வண்ண பூக்கள். இந்த வண்ண வண்ண பூக்களில் செகண்ட் லீடாக நடிக்கிறதுக்கு இவருக்கு தான் வாய்ப்பு இருந்துதாம். ஆனால் அந்த நேரத்தில் நடிகை அர்ச்சனா அவர்கள் இல்லை என்னுடைய ரிலேட்டிவ் பையனுக்கு தான் வாய்ப்பு கொடுக்கணும் அப்படின்ட்டு சண்டைலாம் போட்டு அந்த வாய்ப்பு இவர்கிட்ட இருந்து பறிச்சுட்டாங்களாம். ஸோ இப்படி மிஸ் பண்ண படங்கள் கூட இருக்குது. இருந்தாலும் இவர் கொண்டாடப்பட வேண்டிய ஒரு நடிகர் தான் சொல்ல முடியும். அஜித், விஜய் இப்படி இந்த லிஸ்ட்டில் இருந்தார் அந்த காலகட்டத்தில். இப்போது அஜித் அவர்கள், தளபதி விஜய் அவர்கள் இப்படி நம்ம எல்லாரும் கொண்டாடிட்டு இருக்க இந்த நிலையில் இவரும் ஏதாவது ஒரு லிஸ்ட்டில் இருந்திருப்பார். ஆனால் இப்போது வில்லன் அப்படின்ட்டு சின்ன திரையில் கலக்கிட்டு வராரு. ஓகே, ஆனாலும் தமிழ் சினிமா இவரை கொண்டாடலை அப்படின்னு தான் சொல்ல முடியும். அந்த வருத்தம் இவருக்கும் இருக்குது. பிறந்துட்டோம், ஏதோ வளர்ந்துட்டோம், ஏதோ சம்பாதிச்சோம் அப்படின்னு இல்லாமல் ஏதாவது ஒன்று சாதிக்கணும், நம்மளுடைய பேரை மக்கள் சொல்லிக்கிட்டே இருக்கணும், நீங்கவே கூடாது மக்கள் மனசுலேருந்து அப்படின்ற ஒரு எண்ணம் இவருக்குள்ளே இருக்குது. அதுக்கு காரணம் இவருடைய சின்ன வயசு காலகட்டங்கள். ஏன்னா அந்த அளவுக்கு வலியும் வேதனைகளும் நிறைந்த ஒரு காலகட்டமாக தான் இவருடைய வாழ்க்கை இருந்திருக்கு. இவங்க அப்பா பிஸ்னஸ் பண்ணியிருந்திருக்காரு, மிலிட்ரியில் இருந்திருக்காரு. ஹைதராபாத்தில் இருக்கும்போது ஒருத்தவங்களை பார்த்து கல்யாணம் பண்ணுறாரு. அவருக்கும் அவங்களுக்கும் இவர் தான் பிறக்கிறாரு, அதாவது விக்னேஷ் அவர்கள். இவருடைய இயற்பெயர் பார்த்திங்கன்னா ராஜா. ஸோ இவருடைய சொந்த ஊர் ஈரோடு. இவருடைய சொந்த ஊர் ஈரோடு மாவட்டமாக இருந்தாலும் மூலனூர் அப்படின்ற ஒரு கிராமத்தில் தான் இவர் வாழ்ந்திருக்காரு. ஸோ ஹைதராபாத்திலேருந்து இவங்க ஒய்ஃபை கூட்டிகிட்டு வராரு. வந்ததும் இவங்க அப்பா கிட்ட அவங்க அம்மா சண்டை போடுறாங்க. என்ன இப்படி ஒரு கிராமமாக இருக்குது, என்னால் வர முடியாது, உங்கள் அப்பா அம்மாவெல்லாம் பார்க்க முடியாது அப்படின்ட்டு ஒரு ஈகோ கிளாஷ் ஆகுது. அந்த ஈகோவில் விக்னேஷ் அவர்கள் சின்ன வயசாக இருக்கும் போதே அவங்க அப்பா அம்மா பிரிஞ்சு போகிறாங்க. மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தான் பல பிரிவுக்கு காரணமாக இருக்குது. அது அந்த காலத்திலே இருந்திருக்கு. அதனால் இவருடைய வாழ்க்கை மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருந்த சமயத்தில் அவங்களுடைய பாட்டி தான் இவரை வளர்த்துருக்காங்க. ரொம்பவே ஏழ்மையான சூழல். எப்போல்லாம் டைம் கிடைக்குதோ, என்னெல்லாம் வேலை கிடைக்குதோ அந்த வேலைலாம் செஞ்சாராம். ரொம்பவே சொல்ல முடியாத அளவுக்கு மிகப்பெரிய வழியில் இருந்திருக்காரு. ஆனால் 30 வருடமாக இந்த சினிமா இண்டஸ்ட்ரியில் தான் இவர் இருந்திருக்காரு. விட்டு கொடுத்து போகணுன்றது தான் இவருடைய அப்பா அம்மாவுடைய வாழ்க்கையிலேருந்து இவர் கற்றுக்கிட்டாராம். என்னதான் கடவுள் இவருடைய ஆரம்ப காலகட்டத்தில் அவ்வளோ கஷ்டங்கள் கொடுத்துருந்தாலும் இப்போது இவருடைய மனைவி உமா மகேஸ்வரியாக இருக்கட்டும், இவருடைய மகன் காயன், மகள் கனிஷா, இப்படி ஒரு அழகான குடும்பத்தையும் கொடுத்துருக்காரு. உமா மகேஸ்வரி அவர்கள்
இவங்களுடைய ஓன் பிஸ்னஸை பார்த்துட்ருக்காங்க. அதுக்கு பிஸ்னஸ் வர முக்கிய காரணமே இவருடைய ப்ரொடக்ஷன் கம்பெனி தான். இவர் 2 படங்கள் ப்ரொடியூஸ் பண்ணும்போது 2 படமே செம லாஸு, ஏமாற்றிட்டு போயிட்டாங்களாம், பத்திரத்தில் எழுதி வாங்கிட்டு போயிட்டாங்களாம். அந்த நேரத்தில் படங்களை மட்டுமே இந்த சினிமா இண்டஸ்ட்ரி மட்டுமே நம்பியிருந்தால் வேலைக்காகாது. கொஞ்சம் நான் சொல்கிறத கேளுங்கன்ட்டு அவங்க ஒய்ஃப் சொன்னதை நம்பி இவர் பிஸ்னஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அதனால் இப்போ மெட்டல் பிஸ்னஸும் பண்ணிகிட்ருக்காங்க. அதில் முழுக்க முழுக்க அவங்களுடைய மகன் காயனும் அவருடைய மனைவியும் தான் முழுசாக பார்த்துக்கிறாங்க. காயன் பிக்சர்ஸ் அப்படின்ட்டு இவர் ஓன் ப்ரொடக்ஷன் கம்பெனி வச்சு 4 படத்தை ப்ரொடியூஸும் பண்ணியிருக்காரு. ஒரு படம் பார்த்திங்கன்னா இவர் அவன் அவள் அப்படின்ற படத்தை டைரக்ட் பண்ணது மட்டும் இல்லாமல் ஆக்டிங்கும் பண்ணியிருக்காரு. த்ரில்லர் மூவியாகவும் இருந்திருக்காரு, ஓன் ப்ரொடக்ஷன் கூட. ஸோ ஃபேமிலி ட்ராமாவாக இருந்த இந்த படமும் அந்தளவுக்கு ஓடலை. ஸோ ஆரம்ப காலகட்டத்தில் இந்த 17லேருந்து 25 வயசு வரைக்கும் இவருடைய ஹிட் மூவிஸாக இருந்த இந்த சினிமா இண்டஸ்ட்ரி அதுக்கப்புறம் ஃபுல் அண்ட் ஃபுல் அப்படியே சறுக்கு முகம் தான். எந்த அளவுக்கு ஏறுமுகமாக இருந்ததோ சறுக்கு முகம். அதுக்கு இவர் இப்போ சொல்கிற விஷயங்கள் என்ன, அண்ட் இவர் அட்வைஸாக கொடுக்கறது தான் இவருடைய வாழ்க்கை பாடமாக இருந்திருக்கு. அது என்னென்னா, காசு சின்ன வயசுலேயே கையில் கிடச்சதும், அதாவது சின்ன வயசில் காசே இல்லாமல் இருந்த காலகட்டத்தில் ஒரு 17-18 வயசில் காசு லட்சமாக கையில் இருக்கிறத பார்த்துட்டு இவருடைய மனசு அலைப்பாய ஆரம்பிச்சிடுச்சாம். ஸோ எல்லா பழக்கங்களையும் வந்துடுச்சு, எல்லாத்தையுமே ஜாலியாக இருந்தாராம், குடிலாம் குடிப்பாராம். ஸோ யாரும் குடிக்காதீங்க, கையில் காசு வருதுன்னா அதை எப்படி நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம், எப்படி நம்ம அதை செலவு பண்ணணும், செலவு பண்ணுங்கள் வேணான்னு சொல்ல ஒரே நேரத்தில் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம்னு இருக்காதீங்க. இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் நிறைய ப்ரொமோஷன்ஸ் வீடியோலாம் கூட பண்ணி சின்ன வயசுலேயே காசுலாம் பார்க்க ஆரம்பிச்சிட்டிங்க. அதை பத்திரமா செலவு பண்ணுங்கள், பத்திரமா வச்சுக்கோங்க, 4 பேருக்கு ஹெல்ப் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு உதவி செய்கிற அளவுக்கு இருந்தால் ஓகே அப்படின்னு சொல்லியிருப்பாரு. உண்மையாலே அது நல்ல விஷயந்தான். ஏன்னா யாரும் அந்தளவுக்கு ஓப்பனாக சொல்ல மாட்டாங்க. இவர் ஸ்கூல் படிக்கிற காலத்தில் அத்லெட்டிக்ஸாக இருந்திருக்காரு. ஸோ அந்த டைமில் நல்லா சாப்பிடுவாராம். ஆனால் இதுக்கு முன்னாடி இவர் வறுமையாக இருக்கும் போது சாப்பாடே கிடைக்காத காலங்கள்லாம் இருந்திருக்கு. கோச்சிங் இல்லாத காரணத்தினால இவர் அப்படியே பாதிலே ட்ராப் பண்ணியிருக்காரு. ஆனால் தன்னுடைய மகள் ஒரு டென்னிஸ் பிளேயர் ஆகணும் அப்படின்ட்டு நிறையவே போராடி நல்ல விஷயங்களை கற்றுக் கொடுத்துருக்காரு. நல்ல பசங்களாம் அண்டு ப்ரில்லியண்ட்டான பசங்களாம். இது வரைக்கும் சினிமா இண்டஸ்ட்ரிக்குன்னு அந்த பசங்களை காட்டினதே கிடையாது. அது ரொம்பவே நல்ல விஷயம் கூட சொல்லலாம். இவருடைய பெரிய கனவு என்னென்னா, பெரிய ப்ரொடக்ஷன் கம்பெனியை உருவாக்கணும், அதில் நிறைய திறமைசாலிகளுக்கு வாய்ப்பு கொடுக்கணும் தான் இவருடைய பெரிய கனவாக இருக்குது. கூடிய சீக்கிரம் அது நினைவாகும்ட்டு நம்மளுடைய சினி சமூகத்தின் வாயிலாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளலாம். இவர் என்னதான் ஒரு ஹம்பிள் பர்சனாக இருந்தாலும் சில கான்ட்ரவர்சியில் கூட இவர் சிக்கியிருக்காரு. அதாவது 2023 ஒரு விஷயத்தை பேசி அவர்கிட்ட வேலை பார்க்குறவரை ஒரு தப்பாக கேஸ்ட் ரீதியாக பேசினதாக இவர் மேலே சில சர்ச்சைகள் எழுந்த நிலையில் இவர் ஓப்பன் அப் பண்ணியிருப்பார். அவர் என்ன சொல்லியிருப்பாருன்னா, நான் எங்கள் ஊரில் இருக்கும் போது ஒடுக்கப்பட்ட மக்கள் கோயிலுக்குள்ளே வரக்கூடாதுன்னு சொல்லி தடை போட்ட சமயத்தில் நானும் கிட்டத்தட்ட 15 வருஷமாக அந்த கோயிலுக்குள்ளே போகாமல் இருக்கேன். ஸோ அப்படிப்பட்ட என்னை பார்த்து எப்படி நீங்கள் தப்பாக பேசிட்டீங்கன்னு சொல்கிறீங்க, அந்த மாதிரிலாம் சொல்லாதீங்க, எனக்கு தெரியும் அதோடைய வலி வேதனை என்னன்னு எனக்கு தெரியும், அதனால் தப்பாக பேசாதீங்க. இன்கேஸ் என் பேர் அடிப்பட்டதுனால தப்பி தவறி அது எந்த மூலயமா வெளிவானாலும் சரி, நான் எதுவும் பேசலை, இருந்தாலும் என்னை மன்னிச்சிடுங்கன்ட்டு ஓப்பனாக அதை பற்றி பேசியிருப்பார். ஸோ இவர் படங்கள் எப்படி சூஸ் பண்ண தெரியல அப்படின்ற காரணத்தினால டிப்ரெஷனுக்குள்ளே போயிட்டாராம். நிறைய இழப்புகளை சந்திச்சிருக்காரு. ஆரம்பத்தில் இருந்து அப்பா அம்மா இல்லை, அப்புறம் காசு பணம் இல்லை, வறுமை, வலி, வேதனை எல்லாத்தையும் கடந்து இப்போ ஒரு சக்ஸஸ்ஃபுல் பர்சனாக வளம் வந்துட்டுருக்காரு. லேடிஸ் ஹாஸ்டல்லாம் கூட வச்சு இவர் ரன் பண்ணிகிட்ருக்காராம். இப்போ எல்லா பக்கத்தில் இருந்தும் வருமானம் வருது, ஒரு நல்ல நிலைமையில் இருக்காராம். 4 பேருக்கு சம்பளம் கொடுக்குற நிலைமையில் இவருடைய ஃபேமிலி இருக்காம். அண்டு இன்னும் நிறைய சாதிக்கணும்னு ஆசைப்பட்றாரு. கண்டிப்பாக இவர் வாழ்க்கையில் அடுத்த லெவலுக்கு போவார். வெள்ளித்திரை கை கொடுக்கலன்னா என்ன, சின்னத்திரை கை கொடுக்க இருக்குது. பல சீரியல்ஸ் வெற்றி சீரியல்ஸாக தான் அமைஞ்சிருக்கு. கண்டிப்பாக இவருடைய இந்த கனா கண்டெய்னரி இந்த ஒரு சீரியலும் வெற்றி நடை போடுன்ட்டு நம்மளுடைய சினி சமூகத்தின் வாயிலாக வாழ்த்துக்களை சொல்லலாம். தொடர்ந்து வீடியோஸ்லாம் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா உடனே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க.